தேங்க்யூ. இத பாருமா, போனா போகுதுன்னு இந்த தடவை மட்டும் நான் மாத்திரை கொடுக்குறேன். ஆனா அடுத்த தடவை இதுக்குன்னு என்கிட்ட வராது. ஆமா, இங்க வந்த? அது வந்து கொஞ்சம் ஸ்டமக் பெயினா இருந்துச்சு, டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். வயிற்று வலியா? டாக்டர் என்ன சொன்னாரு? ஒண்ணு இல்லைங்க, இது வேற பொம்பளைக்கு சமாச்சாரம். ஓஹோ, பொம்பளைக்கு சமாச்சாரமா? சரி சரி, வா வீட்டுக்கு போலாம். என்னங்க, பாத்திரங்கள் எல்லாம் தேய்க்காம அப்படியே போட்டு வச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் விம் பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் வீட்டுக்கு போறேன். ஓகே, வா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. ஐயோ, என்னங்க இது? கைப்பூரா ஒரே புண்ணா இருக்கு, என்னாச்சு? எல்லாம் உன்னால சரிகிறேன். நான் வரும்போது விம் போட வாங்கிட்டு வர சொன்னியா? கடைக்காரங்கிட்ட போய் என்ன வேலைன்னு கேட்டேன். 4 ரூபாய் 75 பைசா சொன்னான். கேவலம் பாத்திரங்கள் வரதுக்கு இவ்வளவு சிரமம் பண்ணதா சொல்லி ஏத்தாப்புல டீ கடைக்காரன் பாயிலர் நெருப்ப கொட்டி வச்சிருந்தான். அதை சாம்பல்ல அள்ள போய், ஐயோ, ஒரு 4.25 ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்காக போய் இப்படி கையெல்லாம் சுட்டுட்டு வந்திருக்கீங்களே உங்களை. சரி சரி இருங்க, நான் போய் பர்னால் வாங்கிட்டு வரேன். இரு, பர்னால் விலை விம்மு விலையோட ஜாஸ்தி. பேசாம கொல்லப்படுறது போய் வாழை மட்டை உரிச்சு சாறு முடிஞ்சிட்டு வா. எரிகிறதுக்கெல்லாம் ஊத்துனா குழு குழுன்னு இருக்கு. இதுதான் செலவு நாள் சித்த வைத்தியம். நீங்களும் உங்க சித்த வைத்தியமும். சாப்பிடுங்க. இந்த கையோட என்ன சாப்பிட சொல்றியே, உனக்கு கொஞ்சமாவது ஈவ இருக்கா? உங்க கஞ்சத்தனத்துக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். வாயை தரங்க. சும்மா திட்டாத, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சின்ன வயசுல இருந்து கொசுக்கழுதிலே படிப்பை முடிச்சேன். சொந்த சம்பாத்தியத்துல ஒரு டேபிள் ஃபேன் வாங்கலாம்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு வரைக்கும் முடியல. பேச்சு வாக்குல பெருந்தோசை திணிக்காத, கொஞ்சம் சட்னி தொடுக்க. விசேஷத்துக்கு போறதுக்குன்னு 2 டெல்லி சட்டை வச்சிருந்தேன். இஸ்திரி போடுறதுக்கு வக்கு இல்லாம சொம்புக்குள்ள நெருப்பு போட்டு இஸ்திரி போடுறதுல ஒரு சட்டை உடனே போயிடுச்சு. ஒரு சினிமாவுக்கு போறான்னா ஸ்டூல் வைக்க வேண்டியிருக்கு, இல்ல பிளாக்ல டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கு. சரி, வீட்டோட பாட்டு கேட்கலான்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும், அதுக்கு வக்கு இல்ல. மெட்ராஸ்ல வேலைக்கு சேர்றமே எப்படியாவது சிக்கன் முடிச்சு இதெல்லாம் வாங்கிடலான்னு திட்டம் போட்டேன். அட்டை மாதிரி நீ வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன அண்ணக்கா அப்படி ஆக்குற. இது பாரு, எனக்கு தேங்காய் சட்னியே ஜாஸ்தி. அப்படி தேவையா? சரி, வந்துதான் வந்த. ஒரு சம்பாத்தியம் உள்ள பொண்டாட்டியா வந்துடக்கூடாதா? பொண்டாட்டியா? நானே பொண்டாட்டிக்கிறதா? போச்சு. சரி, பேசாம படுத்து தூங்குங்க. நீ என்ன தூங்கல? இல்லைங்க, வலி தாங்க முடியாம நீங்க ஏதோ முனகிட்டு இருந்தீங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கட்டுமேனுதான். சரி சரி, நீ போய் படுத்துக்க. பரவாயில்லைங்க, நீங்க நிம்மதியா தூங்குங்க, நான் விசிறேன். யாரையாது? யோ, யாரையாது எழுதுறியா? என்ன மன்னிச்சிருக்க சாமி, நான் கைவண்டிக்காரன், சுரேஷன் கூட வேலை பார்க்கறேன். காலங்காத்தால ஒரு அம்மா கடைக்கு வந்தாங்க. வந்து இந்த டிவி ரேடியோ ஃபேன்லாம் வாங்கி இந்த அட்ரஸ் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இத பாருங்க. அம்மா வந்தோடனே கூலி வாங்கிட்டு போலான்னு இருக்குங்க. ஏன்பா, கரெக்டா இந்த அட்ரஸ் தான் கொடுத்து அனுப்புறாங்களா? ஆமாங்க, இத பாருங்க. சுமதி சேகர் பாலவிநாயகர் காலனி. ஆமா, இதெல்லாம் காசு கொடுத்தா வாங்கினாளா இல்ல கடனுக்கு வாங்கினாளா? ஐயே, அந்த கடையில கடனுக்கு கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுத்தா தான் கொடுப்பாங்க. இவ்வளவு சாமான்லாம் வாங்குறதுக்கு அவளுக்கு எது பணம்? எனக்கு அப்படியே தெரியும். அட, உன்னை கேட்கலையா? உனக்கு எவ்வளவு கூலி? 5 ரூபாய்ங்க. அப்ப வரங்க. நானும் ஊர்
உலகத்துல எத்தனையோ ஆம்பளைங்களை பார்த்திருக்கிறேன். இந்த மாதிரி ஆம்பளைய பார்த்தது இல்லப்பா. அவன் நிலபுலத்தை வித்தாவது பொண்டாட்டிக்கு நகை நட்டுன்னு வாங்கி மாட்டான். இங்க இருக்கிறவன் என்னடான்னா பொண்டாட்டி காதுல இருக்கிற வைரத்தோட்ட அடமான வச்சு டிவி ஃபேன் வாங்கி வச்சுக்கிட்டு கும்மாளம் படிக்கிறான். இப்படி ஒரு பொழப்பு. இந்த மாதிரி ஆம்பளைய பார்த்தது இல்லப்பா. அவன் நிலபுலத்தை வித்தாவது பொண்டாட்டிக்கு நகை நட்டுன்னு வாங்கி மாட்டான். இங்க இருக்கிறவன் என்னடான்னா பொண்டாட்டி காதுல இருக்கிற வைரத்தோட்ட அடமான வச்சு டிவி ஃபேன் வாங்கி வச்சுக்கிட்டு கும்பாலம் படிக்கிறான். சாரிங்க, நீங்க தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ள நான் ஷாப்பிங் போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த டிவி ரேடியோ ஃபேன் எப்படி? அது வந்து ஏன் உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நீங்க என்ன புறப்படல? காதல் போட்டு வைரத்தோட தப்பா நினைச்சுக்காதீங்க. நேத்து ராத்திரி நீங்க சின்ன குழந்தை மாதிரி அது வேணும் இது வேணும்னு ஏக்கத்தோட கேட்டப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால என் வைரத்தோட செயின் இதெல்லாம் அடமான வச்சேன். சுமதி, உன் மனசு எப்படிப்பட்டதுன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்றதெல்லாம் கேட்டா சுமதிக்கு உன் மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்குதுன்னு புரியுது. சுமதிக்கு நான் தாலி கட்டதான், ஆனா அவனை பொண்டாட்டி ஆயிட மாட்டாளாங்கிற ஆசை எனக்கே வந்துடுச்சு. டேய் டேய் டேய், அவசரப்படாதடா. நல்ல பொண்ணா இருக்கலாம், ஆனா பொண்டாட்டி அளவுக்கு நல்ல பொண்ணான்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாமா? தெரிஞ்சோ தெரியாமலோ அவளை எனக்கு பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுக்குடா டெஸ்ட்? இந்த லைஃப் பிரச்சனை நீயே கிட்ட சொல்லிருக்க. அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால நான் சொல்ற வழியில அவளை டெஸ்ட் பண்றது நல்லது. இன்னைக்கு நைட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லீவ் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்காளான்னு பாத்துரு. எது கொஞ்சம் புரியும்படியா சொல்லுப்பா. இன்னைக்கு நைட்டு செக்ஷுவல் லைஃபுக்கு அவர் ரெடியா இருக்காளான்னு டெஸ்ட் பண்ணி பாத்துரு. இணங்கிட்டாள்னா மோசமான பொண்ணுன்னு அர்த்தம். முடியாதுன்னு சொல்லிட்டாள்னா அவளை மாதிரி நல்ல பொண்ணு கிடையாது, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான் அர்த்தம். என்ன சொல்ற? யோசிக்காத, புறப்படு. ரெடி போ. அப்பனே விநாயகா, தெரிஞ்சோ தெரியாமலோ சுமதி மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. இந்த முட்டா பையன் வேணும் ஒரு அசிங்கமான காரியம் பண்ண சொல்லி என் மூளை போட்டு குழப்பிட்டான். இந்த காரியத்துக்கு சுமதி ஒத்துக்கூடாது, அதுக்கு உன் அனுகிரகம் வேணும். அப்படியே ஒத்துக்கலன்னா 2.25 போனா போகுதுன்னு ஒரு முழு தேங்காய் வாங்கி நாளைக்கே வந்து உடைக்கிறேன். நீ கொடுத்த ஐடியா சரியில்லைன்னு உனக்கே புரிஞ்சு போச்சா? ஐடியா நல்ல ஐடியா தான், ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கலாம், ஆனா உன்னை எப்படி நம்புறது? நீ எதெல்லாம் தப்பு பண்ணிட்டியா? அந்த அளவுக்கு என்ன சந்தேகப்படுறியா? என் மேல கண்ட்ரோல் உண்டா? ஆளாரப்பட்ட விஸ்வாமித்திரர் இந்த விஷயத்துல ஆடி போயிட்டாருன்னா ஆஃப்டர் ஆல் நீ எந்த மூலை? இப்ப என்ன பண்ணுங்கிற? அங்க நான் இருந்தா தப்பு நடக்காம பாத்துப்பேன், அதுக்கு நீதான் வழி பண்ணணும். சரி வா. பிள்ளையாரே, எதுவும் தப்பு நடத்தக்கூடாது, நடந்தால் நான் மாட்டிக்க கூடாது. என்ன இங்க உட்கார்ந்திருக்க? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்ல. நீ உட்கார்ந்துக்கிறத பார்த்தா யாருக்கோ எதுக்கோ பயந்துட்டு வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. இல்லைங்க, எனக்கு நாய் கண்டா ஒரே பயமா. அந்த மனையில ஒரு அல்சேஷனை பார்த்தேன், அது என்ன பார்த்ததும் வெறி பிடிச்ச மாதிரி துரத்திட்டு வந்துச்சு. அதான் நான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். இங்க ஒரு நாயும் காணோம். இல்லைங்க, ஆமா, நீங்க எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க?
இல்ல நேத்து நீ காதுல கழுத்துல கையில போட்டு நகட்டெல்லாம் வச்சு டிவி ரேடியோ ஃபேன்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் கொண்டு பண்ண வேண்டாமா? அதுக்காகத்தான் வீடியோ லைப்ரரிக்கு போய் இந்த கேசட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு 5-6 கேசட் வாங்கிட்டு வரணுமா? நம்ம ஏரியாவுல ஒரு கேசட்டுக்கு 10 ரூபா வாங்குறான். ஒரே நாள் திருப்பி தரணும். இது என் ஃப்ரெண்டோட கடை. கேசட்டுக்கு 5 ரூபா தான் வாங்குறான். எப்போ நாள் திருப்பி தரலாம். அதான் 5 பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஆமா, இவ்வளவு வச்சு என்ன பண்ண போறீங்க? இதை வச்சு ஒரு 5 ஆடு திட்டமே தீட்டி வச்சிருக்கேன். வா சொல்றேன். என்னடா 30 பைசா போடுறேன்? 30 பைசா வாங்குறாங்க. உள்ள போட்டுமா இல்ல அங்கே போட்டுமா? சரி போ, இப்பவே இருக்க நஷ்டம். என்னடா காசு போடாம போறேன்? எங்க அப்பா நீங்க காசு வாங்க மாட்டீங்கன்னு சொன்னாரு. உங்க அப்பா யாரு? போ, நம்ம வீட்டுக்கு விஐபிஸ் எல்லாம் வராங்க. என்னங்க இது? இதுல வீடு நினைச்சிட்டு இருக்கீங்களா, சினிமா தியேட்டர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? வியாபாரம் இருக்காத. என்னப்பா அவ்வளவுதானா? தெரு பசங்க வந்தாங்களா? தியேட்டர்ல காலியா இருக்கு. சரி சரி. என்னங்க இது? நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க என்னமோ பண்ணிட்டே இருக்கீங்க. 18 ரூபாய் 75 பைசா. ஐயோ, இவ்வளவு கம்மியா டிக்கெட் போட்டா கட்டுப்படி ஆகுது. நாளைல இருந்து 1 ரூபாய் பண்ணிடுவோம். தினத்துக்கு 50 ரூபாய்னா 6 மாசத்துல டிவிக்கு போட்டு பணத்தை எடுத்துடலாம். உன் வயல தோட்டையும் விட்டுடலாம். அதனால எந்த காரணத்தை மட்டும் இந்த பணத்துல மட்டும் கை வச்சிடாத. ஐயோ, இந்த வாண்டுங்க கிட்ட எல்லாம் வசூல் பண்ணி என் வயிறத்தோட மூட்டணுமா? ஆரம்பிச்சிட்டீங்களா? இதான் வந்துட்டேன். எங்க வீட்டுல தேடாங்க, சீக்கிரம் போடுப்பா. வந்துட்டேன்பா. என்னப்பா என்ன படம் இருக்கு? அடிமை பெண், நான் சிவப்பு மனிதன், சகல வல்லவன், சின்ன வீடு, திருவிளையாடல். எம்ஜிஆர் படம் போடுப்பா. சிவாஜி படம் போடுங்க. ரஜினி படம் போடுப்பா. கமல் படம் போடுங்க. எல்லாம் சும்மா வேணா. சினிமா படம் போடுப்பா. அதெல்லாம் விஷயம் இருக்குன்னு சொன்னாங்க. ஓய், ஆளை பாரு, ஆளாக்கு மாதிரி எடுத்துக்கிட்டு உன் வயசுக்கு சின்ன வீடு ரொம்ப தேவைதான். வாய் மூடிட்டு உட்கார்ற பட வர்ற. எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி, பாக்யராஜ் படம் எல்லாம் போடணும்னா 1 ரூபாய் தரணும். நீங்க கொடுத்த காசுக்கு பழைய படம் தான் போட முடியும். இப்ப திருவிளையாடலுக்கு பாருங்க. திருவிளையாடலாம் ஒரு படமாடா? வாய் மூடுங்கடா. உங்க மாதிரி பசங்க பார்க்க வேண்டிய படமே இதுதான். பக்தி படத்தை பார்த்தா திருந்துங்கடா. பக்தி எல்லாம் நமக்கு எதுக்குடா? அந்த சரியான சாமியாரா சம்பளம். இது படம். டேய், இங்கிலீஷ் திருவிளையாட சொக்காவே கேக்குதா? ஐயோ, சினிமா இருக்குடி. இதுதான் வந்துட்டு இருக்கு. ஐயோ, கர்மம் கர்மம். டேய், படம் நிறுத்துறாத. சின்ன பசங்க எல்லாம் போட்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த படத்துல போட்டு அசிங்கமா பண்ணிட்டு வெக்கம் இல்ல உனக்கு. முதல்ல எல்லாத்தையும் வெளியே அனுப்பு. இந்தாமா, நாங்க காசு கொடுத்தா வந்திருக்கோம். சும்மா ஒண்ணு வரல. யாரா அந்த கிழவி? கிழவியா? யார பார்த்தா கிழவிங்கிற? அரைஞ்சு பல்ல கழிச்சிடுவேன். சும்மாடா. திருவிளையாடல் சொல்லித்தான் இந்த டேப கொடுத்தான். உள்ள பார்த்தா வேற என்னென்னமோ இருக்குது. டேய், முதல்ல இந்த டிவியை நிறுத்திட்டு இதுங்களெல்லாம் வெளியில தரத்து. இல்ல நான் பத்திரகாளி ஆகிடுவேன். ஜாக்கிரதை. இப்பெல்லாம் இப்படித்தாங்க. டேப் மேல திருவிளையாடல்னு பேர் இருக்கும். உள்ள வேற ஏதாவது படம் இருக்கும். இந்த பசங்களை வச்சுட்டு இதெல்லாம் போடலாமா? பேசாம வேற ஏதாவது படம் போடுங்க. அதெல்லாம் 1 ரூபாய் எடுக்குன்னு வச்சிருக்கேன். இப்ப போட்டா கமர்ஷியலா ஹெவி லாஸ் ஆயிடும். பசங்க நான் சமாளிச்சுக்கிறேன். தம்பிங்களா, இந்த படம் ஒரு மாதிரியா இருக்கு. வேற நல்ல பழைய படம் போட்டுமா? இந்த படத்தை போட்டீங்க அடிச்சு பல்லுக்கெல்லாம் வெளிப்படுது. 3 டீல் பார்த்தாச்சு. உட்காரா. உங்களை மாதிரி எத்தனை பசங்களை நான் பார்த்திருப்பேன். நீங்க பக்கத்துல பசங்க கூட்டியாவது படத்தை காட்டி போற.